மீனா, கோமதி, ராஜி 3 பேருமே சேர்ந்து சென்னைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. வீட்டில் இருக்க எல்லார்கிட்டயுமே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போகும்போது சொல்கிறாங்க மீனா, அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் சென்னையை நல்லா சுற்றி பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஹோட்டல் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரூமில் போய் இருக்காங்க. ரூமை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குல்ல அத்தை, நல்லா இருக்குது. அப்பா இங்கே தான் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு செய்யணும், குழம்பு வைக்கணும், இதே மைண்டில் இருப்பீங்க. இப்போ பாருங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபோன் பண்ணால் என்ன சாப்பாடு ஆர்டர் போட்டாலும் உடனே வந்துடும். இப்படி தான் அத்தை வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் நீ திருந்தவே மாட்டியாடி, ஏண்டி நீ இப்படி இருக்க? சாப்பாடு செய்கிறதுலாம் வந்துட்டு ஒரு பெரிய வேலையா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. அத்தை உங்களுக்கு அது பெரிய வேலை இல்லை, எனக்கு ரொம்ப பெரிய வேலை அத்தை. எனக்கு யாராவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும். அதான் எனக்கே தெரியுமே, பிரியாணி வேணும், இது வேணும், அது வேணும், நீ கேட்கும் போதே எனக்கு தெரியுமே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி ராஜி, நீ என்ன ஓகே நம்ம எல்லாம் படுக்கலாம் சரியா? நீ காலையில் எழுந்துட்டு எக்ஸாம் சென்டர் போயிடு சரியா? நான் வந்துட்டு எப்பவும் போல் வேலைக்கு போயிடுறேன். அத்தை மட்டும் தனியாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்க கூட வரட்டுமா ராஜி அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. வாங்க அத்தை. ஆனால் நான் எக்ஸாம் எழுதிட்டு வர வரைக்கும் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? நான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிறத விட எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நம்ம 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பிளான் போட்டு படுக்கிறாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல் மீனா போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க. கோமதி, ராஜி 2 பேருமே சேர்ந்து அங்கே எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறாங்க. கோமதி வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருமா, நீ நல்லா எழுதணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் கண்டிப்பாக நல்லா எழுதுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ராஜி போகிறாங்க. கதிர் மனசில் நினைக்கிறாரு, ஐயோ கடவுளே, ராஜியை தனியாக அனுப்பிட்டோமே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஆனால் மாமாவை யார் பார்த்துக்கிறது? மாமாவை நாம் தானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ராஜி நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வராங்க. மீனா, கோமதி 3 பேருமே ரூமுக்கு வராங்க. வந்தவொடனே எப்படி எக்ஸாம் எழுதுனா நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா, சூப்பராக இருந்தது, பரவாயில்ல, நான் படித்த எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே சரி, நம்ம 3 பேர் சேர்ந்து எங்கே போகலாம்? பீச்சுக்கு போகலாமா? இங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி, கோமதி, மீனா 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போனோடனே பயங்கர சந்தோஷத்தோடு அப்படியே பார்க்குறாங்க. கோமதி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. மீனா போகிறாங்க, தண்ணியில் விளையாடுறாங்க. அதே மாதிரி ராஜியும் விளையாடுறாங்க. அத்தை வாங்க அத்தை, என்ன நீங்கள் தனியாக இருக்கீங்க, வாங்க எங்கள் கூட அப்படின்னு மீனா கூப்பிட்றாங்க. நான் வரலடி, நான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன், நீங்கள் விளையாடுங்க, நான் பார்க்குறேன் சரியா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி நிற்கிறாங்க. வேணாண்டி வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. அப்படியே தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து கடலில் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு அப்படியே வந்து உட்காராங்க. அத்தை உங்களுக்கு என்ன வேணும்? சுண்டல் எல்லாம் சூப்பராக இருக்கும், இங்கே நம்ம வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுண்டல் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுடி, அப்படியே நம்ம அந்த ஸ்டேட்டஸில் அதில் வைக்கலாம், அப்போ தான் என் வீட்டுக்காரி எல்லாரும் பார்ப்பாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எடுத்துட்டா போச்சு, இது என்ன பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா, ராஜி, கோமதி 3 பேருமே சேர்ந்து ஒன்றா அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை அப்படியே ஃபோட்டோ வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. வச்சோடனே அப்பா சூப்பராக இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்குது, என் வீட்டுக்காரர் பார்க்கட்டும், பார்த்துட்டு அப்படியே மனசு ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி.